நீங்கள் ஒன்டேரியோவில் கார் இன்சூரன்ஸ் அப்படி ஹோம் இன்சூரன்ஸ் வச்சுட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருப்பீன்னு சொன்னால் கரெக்டாக இந்த வீடியோ பாருங்கள். நான் ஒன்டேரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் ப்ரோக்கர். ஓகே, என்கிட்ட நிறைய பேர் கால் பண்ணுவாங்க சில நேரம் இன்சூரன்ஸ் ப்ரைஸ் எல்லாம் விசாரிக்கிறதுக்கு, புது காரோ புது வீடு வாங்கக்குள்ளே அதுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கும் கால் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் இயர் எண்டில் வேறு நல்ல பெட்டர் ப்ரைஸ் கிடைக்குதான்னு சொல்லி அது மாற்றுறதுக்காகவும் கால் பண்ணுவாங்க. இது பிரச்சனை இல்லை. ஆனால் சிலாக்கள் கால் பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவங்களோட ப்ரைஸ்லேயும் பிரச்சனை இல்லை, அவங்களோட இன்சூரன்ஸ்லேயும் பிரச்சனை இல்லை, ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிற சர்வீஸில் பிரச்சனை. அவங்களோட கம்ப்ளைண்ட் எப்படி இருக்குன்னு சொன்னால், நான் இன்சூரன்ஸ் எடுத்ததுக்கு பிறகு இன்சூரன்ஸ் புரோக்கர் டச் இல்லாமல் போயிட்டு அவர் கால் அடித்து அவர் ஆன்சர் பண்ணுறதில்ல, இக்னோர் பண்ணுறது இல்லை, வேறொரு நம்பரை தராரு, அங்கே போய் கதைக்கு சொல்கிறாரு, அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. ஏன் அப்படி நடக்குது? இன்சூரன்ஸ் ஃபீல்டில் சேல்ஸுக்கும் சர்வீஸுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் என்னன்னு சொல்லி அநேகமாக எனக்கு தெரியாமல் இருக்கு. ஸோ அது சம்மந்தமாக ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கான ஒரு வீடியோ தான் இது. நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மோஸ்ட் ஆஃப் த இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் சேல்ஸுக்குண்டு இருக்கிறார்கள் தான் இந்த இன்சூரன்ஸ் புரோக்கர்ஸ், அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் ஏஜென்ட். இவங்களோட டியூட்டி என்னன்னு சொன்னால் இன்சூரன்ஸை கோட் பண்ணி அந்த கோட் யாருக்கு நான் ஓகே ஆகிருக்கும் சொன்னால் அவங்களுக்கு இன்சூரன்ஸை சேல் பண்ணுறது தான் புரோக்கர்ஸ்டையோ ஏஜென்ட்ஸுடையோ டியூட்டி. ஆனால் சில இன்சூரன்ஸ் கம்பெனியில் சர்வீஸுக்குன்னு சொல்லி ஒரு டீம் ஒன்று இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஏங்குற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு கார் இன்சூரன்ஸ் ஒன்று எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இப்போ 1 இயருக்கு தான் நார்மலாக ஒரு இன்சூரன்ஸும் போடுவாங்க. இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்து ஒரு 3 மாதத்துக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அட்ரஸை மாற்றுறீங்க. அப்போ என்ன செய்யணும், உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட சொல்லி உங்களோட அட்ரஸை, உங்களோட கார் அட்ரஸை மாற்றணும். ஓகே, அப்படி இல்லை நீங்கள் புது டிரைவர் ஒன்று ஆட் பண்ண போகிறீங்க, அப்படி ஆல்ரெடி இருக்கிற டிரைவர் ஒன்று ரிமூவ் பண்ண போகிறீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் ரைட் ஷேரிங், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஜிக் ஒர்க்குகள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அதை உங்களோட இன்சூரன்ஸில் ஆட் பண்ணணும்னு சொல்லி நிறைய இன்சூரன்ஸை வாங்கினதுக்கு பிறகு உங்களுக்கு நிறைய சர்வீஸ் தேவைப்படும். நார்மலாக இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு சொன்னால், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் 2 டைப்பில் புரோக்கர்ஸை ஹையர் பண்ணுவாங்க. ப்ளஸ் புரோக்கர்ஸுக்கோட சேர்த்து அடிஷ்னலாக சர்வீஸ் டீமையும் சில இன்சூரன்ஸ் புரோக்கரேஜில் ஹையர் பண்ணுவாங்க. சில இன்சூரன்ஸ் புரோக்கரேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் புரோக்கர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வீஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க சேல்ஸ் மட்டும் பண்ணுவாங்க. சேல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஏதாவது கிளைண்ட்ஸுக்கு கொஷின்ஸ் டவுட்ஸ் வரும்னு சொன்னால் அவங்க சர்வீஸ் டீமுக்கிட்ட அவங்க கிளைண்ட்டை அனுப்பிவிடுவாங்க. சர்வீஸ் டீம் அவங்களுக்கு ஒரு அட்ரஸ் மாற்றுறதா இருக்கட்டும், டிரைவர் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி எதுனான என்டோஸ்மெண்ட் போடுறதா இருக்கும், எல்லாத்தையுமே சர்வீஸ் டீம் பார்த்துக்கொள்வாங்க. ஆனால் எல்லா இன்சூரன்ஸ் புரோக்கரேஜ்லேயும் இதே விஷயம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இல்லை. இப்போ எங்கட இன்சூரன்ஸ் புரோக்கரேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஹவுஸ் புரோக்கர்ஸும் இருக்காங்க, இண்டிபெண்டன்ட் புரோக்கர்ஸும் இருக்காங்க. இன்ஹவுஸ் புரோக்கர்ஸ் யாருன்னு சொன்னால் அவங்க சேலரிக்கு ஒர்க் பண்ணுவாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி கண்டினியூஸாக அவங்களை லீடும் ப்ரொவைட் பண்ணி சேலரியும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க இன்சூரன்ஸ் சேல் பண்ணுற விஷயத்தை மட்டும் பார்ப்பாங்க. நாளைக்கு சர்வீஸுக்கு யாருன்னா வந்தால் எங்களோட இன்சூரன்ஸ் புரோக்கரேஜ்லேயே சர்வீஸுக்குன்னு ஒரு டீம் இருக்குது, அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவாங்க. அதே மாதிரி எங்களோட இன்சூரன்ஸ் புரோக்கரேஜில் இண்டிபெண்டன்ட் புரோக்கர்ஸும் இருக்காங்க. இண்டிபெண்டன்ட் புரோக்கர்ஸ் எப்படின்னு சொன்னால் அவங்க சேலரிக்கு ஒர்க் பண்ணுறதில்ல, அவங்க கமிஷனுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு லீட் கம்பெனி ப்ரொவைட் பண்ணாது, அவங்களே ஓன் லீட் ஜென்ரேட் பண்ணி அவங்களே க்ளோஸ் பண்ணுவாங்க. ஆனால் இண்டிபெண்டன்ட் புரோக்கர்ஸுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அவங்க வேணும்னு சொன்னால் கம்பெனியோட சர்வீஸ் டீமை இந்த சர்வீஸை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த சர்வீஸை அவங்களே மொத்தமாக ப்ரொவைட் பண்ணலாம். சில இண்டிபெண்டன்ட் புரோக்கர்ஸுக்கு அவங்களுக்கு டோட்டலாகவே கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10-20 கிளைண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கறதுக்கு சர்வீஸ் டீமோட சப்போர்ட்டை எடுக்க தேவையில்லைன்னு சொல்லி போட்டு அவங்களே சேல்ஸும் பண்ணி அவங்களே சர்வீஸும் செய்வாங்க. சில இண்டிபெண்டன்ட் புரோக்கர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கிளைண்ட் 100-200 சொல்லி கிளைண்ட் இருக்கும். 100-200 பேர் சர்வீஸையும் பார்க்குறது அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கிறதால அவங்க சர்வீஸ் டீமோட சப்போர்ட் எடுப்பாங்க. அப்படி சர்வீஸ் டீமோட சப்போர்ட் எடுக்கக்குள்ள அவங்க அடிஷனலாக மந்த்லி அந்த சர்வீஸ் டீமுக்குரிய பேமெண்ட்டை கொடுக்க வேண்டியிருக்கும். இதுதான் எங்களோட புரோக்கரேஜோட கன்செப்ட். வேறு புரோக்கரேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில புரோக்கரேஜில் சர்வீஸ் டீம் இருக்காது. சில புரோக்கரேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இன்சூரன்ஸ் புரோக்கர் சர்வீஸ் பண்ணக்கூடாது, மொத்தமாக எல்லாத்தையுமே சர்வீஸ் டீமில் தான் செய்யணும்னு சொல்லி சில ரூல்ஸ்கள் இருக்கும். இப்போ என்கிட்ட வந்து இந்த கொஷன் இந்த கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேபி என்ன நடந்திருக்கலாம்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் புரோக்கரோ ஏஜென்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் சேல்ஸுக்கு மட்டும் பொறுப்பாக இருந்திருப்பாரு, அந்த வர சர்வீஸ் எல்லாத்தையுமே சர்வீஸ் டீமுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ நீங்கள் கால் எடுத்து முதலாவது இன்சூரன்ஸ் பை பண்ணிட்டீங்க, பண்ணி முடிச்சதுக்கு பிறகு நீங்கள் சர்வீஸ் ஏதாவது செய்யணும்னு சொன்னால் அவரோட சர்வீஸ் டீமுக்கு, அதாவது அந்த இன்சூரன்ஸ் புரோக்கரேஜோட சர்வீஸ் டீமை தான் கண்டெக்ட் பண்ணணும். இந்த கொஷனை நான் என்கிட்ட கேட்டு வராங்களுக்கு, ஓகே இந்த புரோக்கருக்கு கால் எடுத்து அவர் ஆன்சர் பண்ணுறாரு இல்லை, அவர் இன்னொரு நம்பரை தராரு, அவங்க போய் பேசுங்கன்னு சொல்லி அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு விளங்கி நிற்க, ஓகே நிறைய பேருக்கு இந்த கன்செப்ட் விளங்கல, ஸோ ஒரு வீடியோவில் இதை கிளாரிஃபை பண்ணி விடுவோம்னு சொல்லிட்டு எல்லா புரோக்கரேஜ்லேயும்
சேல்ஸுக்குன்னு ஒரு டீம் இருக்கும், சர்வீஸுக்குன்னு ஒரு டீம் இருக்கும். நீங்கள் முதல்ல இன்சூரன்ஸ் எடுக்கல நீங்கள் பேசுகிறது சேல்ஸ் டீம்கிட்ட. அதுக்கு பிறகு உங்களோட இன்சூரன்ஸில் வர டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் அதில் ஏதாவது மாற்றம் செய்கிற எல்லாமே செய்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வீஸ் டீம் தான் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரோக்கர் சர்வீஸ் டீமுக்குன்னு சொல்லி ஒரு நம்பர் வரும்னு சொன்னால் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் எடுத்து உங்களுக்கு தேவையான அட்ரஸ் செட் பண்ணுறதா இருக்கட்டும், மற்ற சர்வீஸுகள் எது வேணுனாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் சில நேரம் உங்களோட ப்ரோக்கரே பார்த்தீங்கன்னு சொன்னால் சேல்ஸும் பண்ணி சர்வீஸும் பண்ணுவார். ஸோ அது எப்படி அவர் எது செய்கிறாரு, அவர் அவுட் சோர்ஸ் பண்ணுறாரா அப்படி இல்லாட்டி அவரே செய்கிறாரா, அப்படி இல்லாட்டி நீங்கள் கதைக்கிறது இன்ஹவுஸ் ப்ரோக்கரா இல்லாட்டி இண்டிபெண்டன்ட் ப்ரோக்கராங்கிறதெல்லாம் அது நீங்கள் உங்களுக்கு வழங்க மாட்டீங்க. பட் நான் என்ன பொசிஷன் சொன்னால் நான் இண்டிபெண்டன்ட் ப்ரோக்கர் தான். ஆனால் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வீஸை அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்கிட்ட நீங்கள் இன்சூரன்ஸ் எடுப்பீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் எடுத்து முடிஞ்சதுக்கு பிறகு ஏதாவது உங்களுக்கு சர்வீஸ் தேவைப்படும் சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால் உங்களை அந்த சர்வீஸ் டீமுக்கு ப்ராப்பர் சர்வீஸ் டீமுக்கு உங்களை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். அதுக்காக நீங்கள் என்ன கண்டெக்ட் பண்ண முடியாதான்னு கேட்பீங்கன்னு சொன்னால் அப்படி இல்லை, நீங்கள் என்ன கண்டெக்ட் பண்ணலாம். நீங்கள் என்ன கண்டெக்ட் பண்ணி ஹாய் எனக்கு இந்த விஷயம் செய்யணும், இந்த அட்ரஸை மாற்றணும்னு சொன்னால் ஓகே அப்படியே லைனில் இருங்கன்னு சொல்லிட்டு உங்களை சர்வீஸ் டீம் அந்த அட்ரஸை மாற்றுறதுக்குரிய விஷயங்களை யார் செய்வாங்களோ அவங்களுக்கு உங்களோட லைனை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவேன். அப்படி இல்லாட்டி அதுக்கு யாருக்கு கால் எடுக்கணுமோ அதுக்குரிய நம்பரை நான் உங்களுக்கு தருவேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஏன் நான் இன்னொரு உங்களோட ப்ரோக்கரோ ஏஜென்ட் இன்னொரு ஆள் நம்பரை தாரங்கிற அந்த டவுட் உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். நான் ஒன்டேரியோட லைசன்ஸ் இன்சூரன்ஸ் ப்ரோக்கர். நீங்கள் புது கார் எடுக்கிறேன்னு சொன்னாலும் சரி, அப்படி புது வீடு வாங்க போறீங்கன்னு சொன்னாலும் சரி, அப்படி இல்லை உங்களோட இன்சூரன்ஸ் முடிய போகுது, மற்ற வேறு நல்ல ரேட்டுகள் எதுனால பார்க்கணும், அப்படி நல்ல சர்வீஸ்கள் பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் ப்ளஸ் உங்களோட டேட் ஒரு 10 to 15 நாள் ரினியூவலுக்கு இருக்கக்குள்ள எனக்கு நீங்கள் கால் பண்ணினீங்கன்னு சொன்னால் எனக்கு என்ன ரேட் உங்களுக்கு தெரியலுமோ அந்த கோட்டை உங்களுக்கு நான் தருவேன். என்ன கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நேமில் இருக்குது இல்லாட்டி இந்த பயோவில் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் எனக்கு டிரெக்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோ ரிப்ளையாக வரும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ தேவைப்படாட்டி ஃபியூச்சரில் தேவைப்படலாம். சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பை.